ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11வது புத்தகம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய 11வது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேவா, இந்திய பொருளாதாரம்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த வரிசையில் 11வது பாடமாக தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசி குமரப்பா சொல்லியிருக்கார். ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் ஜேசி குமரப்பா அவர்களை வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ பச்சை காந்தி ஜேசி குமரப்பா சொன்ன ஒரு வாசகம் தான் அந்த வாசகம், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் சமூக பொருளாதார நிலைகள் ஒரே மாதிரியானவை அல்ல. மண்டலங்களிடையே பெரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஓகேவா, மேற்கு தெற்கு மண்டலங்கள் ஏனைய பகுதிகளை விட சிறப்பாக உள்ளன. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 11வது பெரிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா, இந்தியாவில் 11வது பெரிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டோம்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலம். ஓகேவா, மக்கள் தொகை அடிப்படையில் எந்த ஸ்டேட்டு 3வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அதுவே வந்து பெரிய மாநிலம் அப்படின்னு கேட்டாங்க, அதாவது நிலப்பரப்பு அடிப்படையில் 11வது பெரிய ஸ்டேட். அப்போ ஃபஸ்ட்டு எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ராஜஸ்தான்லாம் வரும். ஓகேவா, அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பு இருக்குல்ல, மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடம், ஜிடிபியில் 2. அதே மாதிரி தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் 3வது இடம் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய சிறப்புகள் வந்து இந்த பாடத்தில் நிறையவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாயிண்ட்டும் நமக்கு ரொம்பவே முக்கியம். 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து ரொம்ப 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 ஸ்பீடாக இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் எல்லாமே ஒன்லைனர் தான், ஆனால் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் பிளேஸ் அப்படின்றத பார்த்தோம். மனித வளர்ச்சி குறியீடு HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த குறியீட்டில் 3வது இடம். அதே மாதிரி மூலதன முதலீடு அப்புறம் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் 3வது இடம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 17% பங்களிப்பு. ஓகேவா, தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில் 17% பங்களிப்பு. ஓகேவா, ஓவரால் இந்தியா தொழிற்சாலையில் 17% தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, முதலிடம் வகிக்கிறது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தொழில்துறையில் உள்ள வேலைவாய்ப்பில் 16% பங்களிப்பு. அதே மாதிரி நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் 3வது இடம் நம்ம தமிழ்நாடு. உயர்கல்வி அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடு தான். ஓகேவா, உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் ரொம்ப 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 எங்கே முக்கியம், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குதான். நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்து விட்டு கடைசியில் திரும்ப 10வது எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிஎன்பிஎஸ்சின்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இருந்தாலும் தெரிஞ்சுப்போம், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பாயிண்ட் கேட்கும்போது ரொம்ப கோபம் தான் வருது. அடுத்தது என்னென்னா, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, உயர்கல்வின்னு கேட்டால் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அதேமாதிரி இந்த தானம் இருக்குல்ல, அது ரத்த தானமாக இருக்கட்டும், உடல் உறுப்பு தானமாக இருக்கட்டும், எந்த தானம்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி சுற்றுலான்னு கேட்டுட்டாலும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு வரும். உயர்கல்வி அப்படின்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. MSME செக்டார், அது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு கேட்டாலும் தமிழ்நாடு தான் அப்போலேருந்தே ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3ஆம் இடத்தில் தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடு. ஓகேவா, 3வது இடம் தமிழ்நாட்டின் உடல்நல குறியீடானது கேரளம், பஞ்சாப் மாநிலங்களின் வரிசையில் 3வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் அப்படின்னா 14 ஆகும் அப்படின்னு, அதாவது 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா பச்சிளங்குழந்தை இதில் இறப்பு விகிதம் வந்து 14 அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கே நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்து இந்த மாதிரியான முறைகள்லாம் கொடுத்து ஸோ அந்த இதை வந்து நம்ம குறைச்சி வச்சுருக்கோம், அந்த வீதத்தை குறைச்சிட்டோம். இயற்கை வளம், இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று நீர் வளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மாநிலங்களுக்கு இடையில் மக்கள் தொகையில் 6% இருந்த போதிலும், ஓகேவா, இந்திய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை மாநிலம், 28 மாநிலம் இருந்தாலும் அதில் 6% மக்கள் தொகை எங்கே இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க.
அதே மாதிரி நீர் வளம் அப்படின்னு பார்க்கும்போது 3% நீர் வளம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருது. நிலப்பரப்பளவுன்னு பார்க்கும்போது 4% வருது. ஓகேவா? இந்தியாவோட நிலப்பரப்பளவை நம்ம 100%ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4%ன்றது தமிழகம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 17 ஆறு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஜஸ்ட் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் மொத்தம் 17 ஆறுகள் உள்ளன. உதாரணமாக பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, காவேரி, பவானி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு, அப்புறம் சிறுவாணி, நொய்யல், வைப்பாறு, குண்டாறு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கிணற்று பாசனம் தான் அதிகம், 56%. அது என்ன கிணற்று பாசனம் அப்படின்னா, எங்கள் ஊரில் தான் கிணறே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்கிறாங்க கிணத்து பாசனம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா நானும் அப்படி தான் யோசித்தேன். கிணற்று பாசனம் அப்படின்றது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம வித்தியாசமாக யோசிப்போங்கிறதுனால சொல்ல வரேன். நம்ம அந்த போர் செட்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதுவுமே இதுலேருந்து தான் வருது. பூமியிலேருந்து நம்ம குழி தோண்டி பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய நீர் அது எல்லாமே கிணறு அப்படிங்கிற ஒரு பாசன முறை தான், 56%. அதே மாதிரி அணைக்கட்டு தெரிஞ்சுக்கோங்க. அணைக்கட்டு வந்து ஒரு 81 அணைக்கட்டு இருக்குது. ஓகேவா? அதுமாரி கால்வாயின்றது 2000+ இப்படி படிச்சுக்கோங்க. குளம் ஒரு 40,000+ இருக்குது. அதே மாதிரி திறந்த வெளி கிணறுகள் ஒரு 14 லட்சம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் அணைக்கட்டு எத்தனை ஆறு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்ன வகையான பாசன முறை இருக்குது அப்படின்னா நமக்கு கிணற்று பாசனம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கனிம வளங்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனிம வளங்கள். தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான கனிம வளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், நெய்வேலி அப்படின்னு பார்க்கும்போது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் பழுப்பறி நிலக்கரி கழகம் அப்படிங்கிறது அங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுமாதிரி சேலத்தில் வந்து மாங்கனீசு சுரங்கம். ஓகேவா? சேலத்து மாம்பழம் சொல்கிறோம்ல, மாம்பழம் இங்கே மாங்கனீசு, மாங்கான்னு இதுலேயும் வருது, சேலம் வருது. அப்போ சேலத்தில் மாங்கனீசு சுரங்கம் இருக்குது. அதே மாதிரி ஏற்காடு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பாக்சைட் சுரங்கம் இருக்குது. ஏற்காட்டில் பாக்சைட் சுரங்கம் இருக்குது. கஞ்சமலைன்னு பார்க்கும்போது கஞ்சமலைங்கிறது சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ அங்கேயும் வந்து இந்த இரும்புத்தாது சுரங்கம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரசாயன தாது மாலிப்டினம் அப்படிங்கிற ஒரு ரசாயன தாது இந்தியாவிலேயே எந்த இடத்துல கிடைக்கிதுன்னா மதுரை மாவட்டத்தில் வந்து கரடிக்குட்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதான். மதுரை மாவட்டத்தில் கரடிக்குட்டம் அப்படிங்கிற ஊரில் மட்டும்தான் கிடைக்கிது இந்த மாலிப்டினம் அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா இந்த பாக்ஸ்லாம் ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ டன்னு அப்படிங்கிறதெல்லாம் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. ஆனாலும் அந்த ஆர்டர் லிக்னைட்டு, வெர்மிகுலைட்டு, கார்னெட்டு, ஜேர்கான், கிராஃபைட்டு, லெமனைட்டு, ஸோ அந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது 2011 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 121 கோடி மக்கள் தொகை இந்தியாவில். அந்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் மட்டும் 7.21 கோடி மக்கள் தொகை. அதேமாரி தமிழ்நாட்டில் 6வது இடத்தில் உள்ள ஒரு மாநிலமாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி தமிழ்நாடுன்றது 7.2 கோடி மக்கள் தொகை வந்து உள்ள ஒரு மாநிலம். இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட கம்மி தான். ஓகேவா? 6.5 கோடி. ஃப்ரான்ஸு 6.5 கோடி தான். இத்தாலின்றது 5.9 தான். சவுத் ஆஃப்ரிக்கா 5.6, ஸ்பெயின் 4.7, இலங்கை 2.1 கோடி தான். ஓகேவா? நிறைய நாடுகளை விடவும் நம்ம அதிகமாகவே இருக்கோம். ஒரு ஸ்டேட், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் நிறைய நாடுகளையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகைன்றது இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டோட தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி மக்கள் அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய அந்த மக்களின் எண்ணிக்கை தான் வந்து மக்கள் அடர்த்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2001 வந்து பார்த்தோம்னா 480 பேர் இருந்தாங்களாம் ஆவரேஜாக தமிழ்நாட்டில். 2011 பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான டேட்டா, இப்போ ரிப்பீட்டட் கொஸ்டின், இப்போ குரூப் 4 எக்ஸாமில் கூட நமக்கு கேட்டிருந்தாங்க. 555. ஓகேவா? 555 2011 மக்கள் அடர்த்தி தமிழ்நாட்டில் எவ்வளவு அப்படின்னா 555. 555. இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு வந்து 12வது இடம். மக்கள் தொகைன்னு கேட்டால் 6வது இடம். அப்படியே இன்னொரு 6 கூட்டினோம்னா அது மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேவா? அதில் 12வது இடம். மக்கள் தொகை அடர்த்தியில் நாட்டின் சராசரி அப்படின்னா 382 தான். மக்கள் தொகை அடர்த்தியில் நாட்டோட சராசரி 382 தான். ஆனால் 2011 டேட்டா படி. அதுவே தமிழ்நாடு அப்படின்னா 555 அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நகரமயமாதல் அப்படின்னா இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5%. 31.5% அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 4, 8, 4. ஓகேவா? 2 பக்கம் 4, நடுவில் ஒரு 2 நாளையும் கூட்டி நடுவில் போட்டிருக்காங்க. அப்போ 48.4%. ஓகேவா? இது இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி
தமிழக நகர மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 9.6%. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கான பெண்களின் எண்ணிக்கை தான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னா 995 அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. பாலின விகிதத்தில் கேரளா தான் ஜாஸ்தி. ஓகேவா, கேரளாவில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குன்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உடல் நலம் மற்றும் சமூக குறியீடுகள். குறியீடுன்னு பார்க்கும்போது ஐஎம்ஆர், எம்எம்ஆர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இதில் 17வது. ஐஎம்ஆர் குறியீட்டில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு 17. அதுவே இந்தியான்னு பார்க்கும்போது 17 இன்னொரு டைம் கூட்டினீங்கன்னா 34. ஓகேவா, அதே மாதிரி எம்எம்ஆர் குறியீட்டில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 79. அப்படியே 79 இன்னொரு டைம் கூட்டினோம்னா நமக்கு கரெக்டாக வராது. இருந்தாலும் ஆவரேஜாக கொஞ்சம் அந்த டபுளாக நம்ம 79 + 79ன்னு கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 160னா 158 கிட்ட வருதுல்ல. ஆனால் இங்கே 159 பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஓகேவா, அப்போ டபுளாக கூட்டி எவ்வளோ வருதோ அதையே நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கலாம். வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஓகேவா, அது வந்து பார்த்தோம்னா அதில் தமிழ்நாடு 72.7. ஓகேவா, மொத்தங்கிறது நமக்கு முக்கியம். மொத்தம் அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல 72.7ங்கிறது தெரிஞ்சுக்கோன்னா ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா 70.6ங்கிறது மொத்தம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் 70.6. அதுவே இந்திய அளவில் 67.9. ஒன்றும் கிடையாது, தமிழ்நாட்டில் ஒரு மனுஷன் பிறந்தா 70.6 வருஷம் உசுர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக பார்க்கும்போது 67.9 அப்படின்ற வருஷம் வயது வரைக்கும் நம்ம உயிர் வாழலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தான் அது. ஓகேவா, 72.7ன்றது வேண்டாம், ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதை மார்க் பண்ணிக்கோங்க. கல்வி அறிவு வீதம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா 80.33% அப்படின்றது தமிழ்நாட்டுக்கும். அதாவது எப்படி கேட்பாங்கன்னா தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோன்னு கேட்பாங்க. 80.33%. இந்தியாவோட எழுத்தறிவு விகிதம் எவ்வளோன்னு கேட்பாங்க. 74.04%. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதே மாதிரி ஆண்கள் தான் எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமாக இருப்பாங்க பெண்களை கம்பேர் பண்ணும்போது. பாலின விகிதம் தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், 995. 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுவே இந்திய அளவில் ஒரு ஆவரேஜாக ஒரு வேல்யூ பார்த்தோம்னா 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்திய அளவில். அடுத்தது குழந்தை இறப்பு விகிதம் 1 வயதுக்குள். ஓகேவா, குழந்தை இறப்பு விகிதம்ன்றது 1 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையை சொல்கிறாங்க. தமிழகத்தில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட குறைவாக உள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2017 தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 17. ஓகேவா, இது நாட்டில் பார்க்கும்போது 34 அப்படின்றது நமக்கு இங்கே கொடுத்தாங்க. ஓகேவா, இப்போ ஐஎம்ஆர் அப்படின்றது நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அதுவே மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பார்க்கும்போது 79ன்னு பார்த்தோம், டபுளாக கூட்டினோம்னா 160 அந்த மாதிரி 158 கிட்ட வருதுல்ல. ஓகேவா, 158 கிட்ட வரும். நம்ம அப்படியே ஒன்று சேர்த்து 159 அப்படின்னு சொல்லி ஓரளவு அந்த கூட்டுற வேல்யூக்கும் பக்கத்தில் நெருக்கமாக வருதுல்ல. ஸோ அதனால் அது ஷார்ட்கட்டாக பார்த்துருப்போம், அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் இதெல்லாமே நாங்கள் பார்த்தாச்சு, அந்த பாக்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சாச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிஎஸ்டிபி அப்படின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா ஜிடிபி. கிராஸ் எஸ்னா ஸ்டேட்டை குறிக்கக்கூடியது. ஓகேவா, மாநிலம் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது வரும். இதில் என்னென்ன மொத்த டேட்டான்றது நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது குவைத் நாட்டோட ஜிடிபிக்கு ஈக்குவலாக இருக்குது தான் தமிழ்நாட்டோட ஜிடிபி. ஓகேவா, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியானது குவைத் நாடு இருக்குல்ல அந்த நாட்டோட ஜிடிபிக்கே ஈக்குவலாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. வாங்கும் சக்தியின் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇ அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மொத்த நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா டாலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு $207.8 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. துறை வாரியான பங்களிப்பு. ஓகேவா, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஒரே ஒரு பாக்ஸை மட்டுமே சொல்லியிருப்பாங்க. துறை வாரி பங்களிப்புனா முதல்ல அதிகமான பங்களிப்பு எந்த துறைக்கு வருதுன்னா 3ஆம் துறை. ஓகேவா, 3ஆம் நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பணி 64% கொடுத்துருக்காங்களா. பணிகள் துறைங்கிறதான் 3ஆம் நிலைத்துறை, சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமான பங்களிப்புன்றது பணிகள் துறைக்கு வந்துடுது. ஸோ பணிகள் துறைக்கு அப்புறம் அடுத்த துறை
ஓகேவா. அது வந்து தொழில்துறை 28% சொல்கிறாங்க. 8% வந்து முதல்நிலைத்துறை, அதை வேளாண்மை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் அதிகமான பங்கு எதுக்குன்னா பணிகள் தான். பணிகளுக்கு அப்புறம் தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து தான் வேளாண்மையே நமக்கு வருதுன்றத இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா தான். அடுத்தது தனி மனிதர் வருமானம், தனிநபர் வருமானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது $2200 இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தனி நபரோட வருமானம் $2200 அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் அவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கும் வருதா? எனக்கும் அதே டவுட்டு தான் வருது. ஆனாலும் என்ன ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறாரு. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம்? ஒரு அதிகபட்சம் 600 700 அதிகம். ஓகேவா. அவ்வளோதான் நமக்கு ஊதியம் அப்படின்றது இருக்குது ஆவரேஜாக பார்க்கும்போது. அப்போ அவருடைய பங்களிப்பையும் என்ன பண்ணுறாங்க, அவரையும் என்னையும் கூட்டி நான் வாங்குறது 600, அவர் சம்பாதிக்கிறது பல லட்சம் கோடி, அவரையும் என்னையும் ஒன்றா சேர்த்து /2 போட்டு என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான். இப்போ நானும் அவரும் சமமாக சம்பாதிக்கிற மாதிரி கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதை தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2200 இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு டேட்டா தான். ஓகேவா. இதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா. இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய் தான். தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனிநபர் வருமானம் டாலர்களில் $2200 இருக்குதான். இந்தியாவில் பார்க்கும்போது ஆவரேஜாக 1670. அதாவது இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் சரி, இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கிற நானும் சரி, ஆவரேஜாக இந்திய அளவில் $1670 வந்து ஒரு நாளைக்கு சம்பாதிக்கும் தனிநபர் வருமானம் அப்படின்றத சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு அளவில் நம்ம இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து ஆவரேஜாக 2200 அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வேளாண்மைன்னு பார்க்கும்போது தற்போது தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. தமிழகம் தேசிய உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. தேசிய உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் முதலிடம், பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடம். அதே மாதிரி இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய உற்பத்தியாளர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. தமிழ்நாட்டில் நம்ம தான் வந்து பார்த்தோம்னா நெல்லில் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம செகண்ட் பிளேஸில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா மேற்கு வங்காளம். ஓகேவா. மேற்கு வங்காளம் தான் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு 2வது இடம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தோட்டப்பயிர். ஓகேவா. என்னென்ன தோட்டப்பயிர் அப்படின்னா வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதலிடமா. ரப்பர் அப்படின்னு பார்க்கும்போது 2வது இடம். ஸ்கூல்லலாம் நம்ம ரப்பர் வச்சுருந்தோம்னா என் ஃப்ரெண்டு யாராச்சும் ரப்பரே எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்பாங்க. எரேசர் கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பண்ணுவோம், அலி ரப்பர் கொடுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் பேசிப்போம். அப்போ ஒரு ரப்பர் அப்படி பிச்சு கொடுக்குறோம்ல, அப்போ 2ஆக உடைக்கிறோமா, அப்போ 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மிளகுங்கிறது 3 எழுத்தில் வருது, அப்போ 3வது இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கரும்புங்கிறது 4 எழுத்தில் வருது, அப்போ 4வது இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுப்போம். இவ்வளோ தான் நம்மளும் படிக்கிறது. ஓகேவா. அதுக்கப்புறம் உணவு தானிய உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது இதில் எதுவும் டேட்டாஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஃபுல்லாக ரொம்ப டேட்டா, ஓவர் டேட்டாவாக வரும். பாயிண்ட்லலாம் வந்துட்டுருக்கோம். ஒன்றுமே எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மக்காச்சோளம் தேசிய அளவில் தமிழ்நாடுன்றது மக்காச்சோள உற்பத்தியில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குதான். கம்பு அதில் ஃபஸ்ட் இடமா. கடலைன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு, பருத்தியில் ஃபஸ்ட்டு, தேங்காயில் செகண்டு, நெல்லில் செகண்டு, கரும்பில் 3. ஓகேவா. இப்போ தானே சார் சொன்னீங்க கரும்பு 4 எழுத்து 4வது இடம்னு. அதான் எனக்கும் தெரியல. இந்த பாக்ஸில் அப்படி தான் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் கொடுத்து வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் உள்ள டேட்டா எல்லாமே மற்ற புத்தகத்தில் படித்தோம்னா மாறும். ஏன்னா கம்பு உற்பத்தியிலனா நம்ம வரமாட்டோம். ஓகேவா. கம்பு உற்பத்தி எதையும் நடக்கிறது ராஜஸ்தானில் நடக்கும். ஓகேவா. அதுமாதிரி மக்காச்சோளம்லாம் கூட நம்மலாம் கிடையாது. நம்மளை மிஞ்சுறதுக்காகலாம் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த பாக்ஸை சும்மா ஏதோ கடமைக்கு படிப்போம். ஏன்னா இந்த டேட்டா ஃபுல்லாகவே தப்பாக தான் இருக்குது. கரும்பு அப்படின்னு பார்க்கும்போது 3வது இடம், சூரியகாந்தி 3வது இடம், சோளம் 3வது இடம், திடமான தானியங்கள் 4வது இடம், மொத்த தானியங்கள் 8வது இடம்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில்துறைன்னு பார்க்கும்போது சென்னையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் அப்படின்னா எது அப்படின்னா சென்னை தான். ஏன் வந்து இது மருத்துவ தலைநகரம்னு சொல்கிறாங்கன்னா முதன்முறையாக பல்கலைக்கழகம்லாம் எங்கே ஆரம்பித்தாங்க, 1835 நம்ம தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி
அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட மருத்துவ தலைநகரமே சென்னை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னையை தான் வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கி தலைநகரம் அப்படின்னு ஏன் வங்கி தலைநகரம்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய முதலீடுகளை ஈர்த்த ஒரு பகுதி. ஓகேவா, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்த முக்கியமான ஒரு நகரம்னா நம்ம சென்னை தான். ஓகேவா, அதனால தான் வந்து வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெட்ராய்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிச்சிகன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே வந்து அதிகமாக கார் உற்பத்தி நிறையா பண்ணுறாங்க. ஓகேவா, டெட்ராய்ட் அப்படின்னா நிறைய கார் உற்பத்தி நடக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. அதேமாதிரி ஆசியாவோட டெட்ராய்ட்னு சொல்லி நம்ம சென்னையை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சென்னையிலையும் அதிகமான கார் உற்பத்தின்றது நடக்குதுன்றதுனால நமக்கு அது மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, சென்னை வந்து பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் நகரம்னு சொல்கிறாங்க. கார் உற்பத்தி ஜாம்பவான்களோட நகரமாக எது அப்படின்னா நம்ம சென்னை. ஓகேவா, அதே மாதிரி நம்ம பேருந்து கட்டுமானம்லாம் இருக்குல்ல, ஏன் நம்ம கவர்மெண்ட் பஸ்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல நம்ம ஊரில், ஸோ அந்த பேருந்து கட்டுமானம்லாம் எங்கே தயார் பண்ணப்படுது அப்படின்னா கரூர். ஓகேவா, தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பில் கிட்டத்தட்ட 80% அங்கே தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியாவில் ஃபுல்லாகவே ஒரு 80% பஸ்ஸுங்கிறது, பேருந்து கட்டுமானங்கிறது நம்ம கரூரில் தான் நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கரூரில் தான் இருக்குது டிஎன்பிஎல். நம்ம பார்த்துருப்போம்ல, நிறைய A4 ஷீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா டிஎன்பிஎல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ டிஎன்பிஎல் எங்கே இருக்குது அப்படின்னா கரூரில் தான் இருக்குது. ஊர் கூட காகிதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் தயாரிக்கிறதுனால ஊரோட பேரே காகிதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பே இல்லாத காகித நிறுவனங்களுள் ஒன்று அது. ஓகேவா, அது எங்கள் டிஎன்பிஎல்ல கரூர் தான் இருக்குது. பஸ்ஸு கரூர் தான். அதே மாதிரி எஃகு நகரம்னு எதை சொல்லுவாங்கன்னா சேலத்தை சொல்லுவாங்க. எஃகு அப்படின்றது நம்ம முட்டை இருக்குல்ல, அந்த எஃகு கிடையாது, இரும்பு எஃகு இருக்குல்ல. ஸோ அது வந்து ஏன்னா கஞ்சமலையில் அங்கே அதிகம் ஜாஸ்தி. கஞ்சமலையிலலாம் இரும்புத்தாது உற்பத்தி தமிழ்நாட்டிலேயே அங்கே தான் அதிகம். கஞ்சமலை எங்கே இருக்குன்னா சேலத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் 1974 நம்ம சேலத்தில் தான் நிறுவிப்பாங்க. ஸோ அதனால் அதை எஃகு நகரம் அப்படின்னு சொல்லி சேலத்தை சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கே இருக்குது, ஜவ்வரிசின்றது எங்கே அதிகமான உற்பத்தி நடக்குதுன்னா அதுவும் சேலம் தான். ஓகேவா, இன்னொன்றுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு எந்த மாவட்டத்தில் அதிகமான உற்பத்தி நடக்குதுன்னா அதுவும் சேலத்தில் தான் அதிகமான உற்பத்தி நடக்குது. எது அப்படின்னா அந்த மரவள்ளி கிழங்கு. ஓகேவா, மரவள்ளி கிழங்கு உற்பத்தியில் எது ஃபஸ்ட்டுனா சேலம் தான். அந்த ஜவ்வரிசிங்கிறது மரவள்ளியை பயன்படுத்தி தான் இந்த ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. அப்போ ஜவ்வரிசிலையும் யார் தான் இருப்பாங்க, அதுவும் சேலம் தான். ஓகேவா, அதே மாதிரி சிவகாசின்னு பார்த்தோம்னா அச்சுத்தொழில் அப்புறம் தெரியும் சிவகாசி பட்டாசு. ஓகேவா, அப்புறம் தீப்பெட்டி தயாரிப்பு, இதிலலாம் வந்து முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்தியாவிலேயே மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% வந்து இங்கே தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தென்னிந்திய பேருந்துனா 80%. ஓகேவா, கரூர். அதே தீப்பெட்டினா சிவகாசி 90% இங்கே தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே தான் தயாரிக்கப்படுது. ஓகேவா, ஸோ அடுத்தது சிவகாசி இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழகத்தின் நுழைவு வாயில் அப்படின்னா தூத்துக்குடியை சொல்லுவாங்க. தமிழகத்தின் நுழைவு வாயில் அப்படின்னா தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடத்தில் எது இருக்குதான் அப்படின்னா தூத்துக்குடி தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதே மாதிரி அடுத்த பேஜில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டாவே அப்படியே மாற்றியும் பேசியிருப்பாங்க. ஓகேவா, இருந்தாலும் இந்த பாயிண்ட் படி பார்த்தோம்னா சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருள் உற்பத்தியில் 2ஆம் இடம் எதுனா தூத்துக்குடி. அடுத்தது இதெல்லாம் மேட்சஸில் அடிக்கடி கேட்பாங்க. ராணிப்பேட்டைனாலே தோல் தான். ஓகேவா, அதுமாரி ஆம்பூரில் தோல் உற்பத்தி, வாணியம்பாடி தோல் தான். சேலம்னா விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி பார்த்தோம்ல மரவள்ளி. அது சங்ககிரி வந்து லாரி கள தொகுதி. ஓகேவா, சங்ககிரி. திருச்செங்கோடு வந்து பார்த்தோம்னா ஆழ்துளை இடம் பணிகள். நாமக்கல் அப்படின்னாலே கோழிப்பண்ணை. நாமக்கல்னாலே இந்த பிராய்லர் கோழி பூராவே இங்கே தான், நாமக்கல் தான். அந்த நாமக்கல் அந்த கோழிப்பண்ணையை பூரா நிறைய மாவட்டங்களுக்கு அந்த கோழிகளை அனுப்பி வைக்கிறதுனால போக்குவரத்து நிறைய லாரி போயிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்கும். ஓகேவா, அப்போ போக்குவரத்தில் யார் தான் இருக்காங்கன்னா இந்த நாமக்கல் தான் இருக்காங்க. வாகனம் புனைபவர் அப்புறம் விசைத்தறி கரூர். ஈரோடுனா விசைத்தறி, மஞ்சள். ஈரோடு மஞ்சள்னாலே ஃபேமஸ்ஸு. அதுமாரி கோயம்புத்தூர் அப்படின்னா பொறியியல் தொழிற்சாலைகள் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஓகேவா, கோயம்புத்தூரில் இந்த கிரைண்டர் கம்பெனி, பம்பு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரை. நூற்பு ஆலைகள் அங்கே தான் இருக்குது, நிறைய ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி திருப்பூர்னாலே பின்னல் ஆடைன்னு சொல்லுவாங்க, ரெடிமேடு ட்ரெஸ்ஸு. இதுமாரி ஆயத்த ஆடைகள், பின்னல்
பின்னல் ஆடை வேறு, ஆயத்த ஆடைகள்னால் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, பின்னல் ஆடைகள் ரெண்டுமே அங்கே தான். அதுமாரி ராஜபாளையம்னு பார்க்கும்போது பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், நமக்கு இந்த கட்டு கட்டுறது, ஸோ அதுக்கெலாம் பருத்தி காட்டன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் ராஜபாளையம். சிவகாசின்னு எடுத்துக்கிட்டோம்னா தீப்பெட்டி, பட்டாசு, அச்சிடுதல், நம்ம புத்தகம்லாம் இருக்குல்ல, அச்சகம்னு பாருங்களேன், நீங்கள் கையில் வச்சு புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்களா, அதோட ஃபஸ்ட்டு பேஜில் லாஸ்ட்டு பேஜில் பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கும் சிவகாசி, அச்சகம் சிவகாசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா. அடுத்தது என்னென்னா ஜவுளித்துறை. ஜவுளித்துறையில் பார்க்கும்போது இந்தியாவோட நூல் கிண்ணம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா. இந்தியாவோட நூல் கிண்ணமே இது தான், நம்ம தமிழ்நாடு தான். இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் வந்து தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி பண்ணப்படுது, 41%. ஓகேவா. அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த ஜவுளித்துறையானது 4% பங்களிப்பு ஜிடிபிலையும், மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% ஜவுளித்துறையிலேருந்து தான் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. உற்பத்தி துறையில் 14% இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்கிறாங்க. பின்னல் ஆடைகளின் நகரம் எது? திருப்பூர். ஓகேவா. பின்னல் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் 3 பில்லியன், மில்லியன்னு ஆப்ஷனில் வைப்பாங்க, பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னல் ஆடைகள் வந்து ஏற்றுமதி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னல் ஆடைகளின் நகரம்னா திருப்பூர்ப்பா. 3 பில்லியன் அமெரிக்க டாலர் அவ்வளோ மதிப்பு அளவில் ஏற்றுமதி, ஏகப்பட்ட ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்குது திருப்பூரில் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்ன அப்படின்னா இந்த திரை சீலை, படுக்கை விரிப்பு, சமையலறை, கழிவறை ஆகியவற்றில் பயன்படும் துணிகள், மேஜை விரிப்பு, இது எல்லாமே அதில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதோட ஏற்றுமதியிலையும் முதலிடம் இந்த திருப்பூர் தான். ஈரோடு மாவட்டம் வந்து தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தை. ஓகேவா. திருப்பூர்னு போட்டக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில, ஈரோட்டில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இந்த ரோட்டில் கூட நிறையா போட்டு விற்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா. அதேமாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஈரோடு அப்படிங்கிறது ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தை அப்படின்னு சொல்லி ஈரோடுன்னு சொல்லுவாங்க. ரோட்டில் போட்டு சந்தைங்கிறது எங்கே போடுவாங்க? ரோட்டில் தானே போடுவாங்க. அப்போ ஈரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தோல் பொருள்னு பார்க்கும்போது இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதிகள் தமிழகத்தின் பங்கு 30%. தோல் பொருட்கள் தயாரிப்பு அப்படின்னா 70%. தோலுனா 30% தான். அதுவே தோலை யூஸ் பண்ணி தயாரிக்கிற பொருட்கள் தயாரிப்பில் 70%ஆகவும் தமிழகம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி எங்கே நடக்குது அப்படின்னா அது சென்னையில் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சிங்கிறது சென்னையில் நடைபெறுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னா பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்துள்ளன. ஓகேவா. மின்னணு சாதனங்கள் உற்பத்தி பண்ணணுமா, எல்லா தொழிலதிபர்களும் என்ன பண்ணுறாங்க, சென்னை நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு நகரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. வாகன உற்பத்தி இது ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆசியாவின் டெட்ராய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார் உற்பத்தி நிறையா நடக்கிறதுனால இது வந்து குரூப் 1 கொஸ்டின். இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிகளுக்கான ஓகேவா வாகன உதிரி பாகம்னு பார்க்கும்போது 28, லாரிகளுக்கான உற்பத்தின்றது 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகனம் ஓகேவா கார் அப்புறம் 2 வீலர் பார்த்தோம்னா 18% வந்து எங்கே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா நம்ம ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் சென்னையில் தான் ஓகேவா, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலை, சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3வது இடம். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம்ன்றதை மறந்துடக்கூடாது. ஆந்திரா வந்து ஃபஸ்ட் இடம், ராஜஸ்தான் வந்து 2ஆம் இடம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் 21 யூனிட் அலகுகளுடன் தமிழ்நாடு 2வது இடத்திலும் 35 அலகுடன் ஆந்திரம் வந்து முதலிடத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சிமெண்ட் உற்பத்தியில் நம்ம 3வது இடம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆந்திரா இருக்காங்க, 2வது ராஜஸ்தான் இருக்காங்க, 3வது தமிழ்நாடு. அதுவே சிமெண்ட்டு தொழிற்சாலைகள் இருக்கிற அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை வச்சு 1, 2, 3ன்னு பிரித்தோம்னா அதில் தமிழ்நாடு 2வது இடம். சிமெண்ட்டில் தான்ப்பா நம்ம 3வது இடம், சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் 2வது இடம். ஓகேவா. அதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஆந்திரா வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க. அடுத்தது பட்டாசு பொருட்கள், சிவகாசி நகரம். ஓகேவா. அச்சு தொழில், பட்டாசுலாம் அங்கே தான்றதை பார்த்துருப்போம். 90% தீப்பெட்டிங்கிறத அங்கே தான்றதை நம்ம பார்த்துருப்போம். ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி சிவகாசியை சொல்கிறாரு. இந்திய பட்டாசுகளில் 80% சிவகாசியில் தான் தயாரிக்கப்படுதான். இந்தியாவின் மொத்த அச்சுத்துறை உற்பத்தியில் 60%, அச்சுத்துறை உற்பத்தியில் 60%, பட்டாசில் 80%, தீப்பெட்டினா 90% அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க.
மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் தனது எஃகு ஆலையை சேலத்தில் நிறுவியுள்ளது. அதே மாதிரி இந்தியாவின் மோட்டார் ஓகேவா பம்பு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பு சிட்டி அப்படின்னா கோயம்புத்தூர். ஓகேவா, இந்த காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் பம்பு சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் எதுனா கோயம்புத்தூர். கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 3/2 பங்கு கோயம்புத்தூர் தான். ஓகேவா, அதே மாதிரி தங்க அணிகலன் மாவு அரைக்கும் இயந்திரம், இது ரொம்ப முக்கியமானது. மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எதுனா கோயம்புத்தூர், மறந்துடாதீங்க. வாகன உதிரி பாகம் ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு வகிப்பதால் கோயம்புத்தூர் வந்து மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என அழைக்கப்படுகிறது. மாநிலத்தில் வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடி ஃபஸ்ட்டாம். என்னடா நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க? பேஜில் பார்த்தா சென்னைக்கு அப்புறம் தூத்துக்குடி 2வது இடம்னு சொல்கிறீங்க. அடுத்த பேஜில் பார்த்தோம்னா தூத்துக்குடி முதலிடம்னு சொல்கிறீங்க. வேறு என்ன பண்ணுறது, படித்து தான் ஆகணும். ஏன்னா புத்தகத்தோட ஆன்சர் தான் நமக்கு ஃபைனல். ஓகேவா, இந்த மாதிரி மாறுபாடு அப்படிங்கிறது அங்கங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இது நமக்கு மறக்காது. ஏன்னா வந்து இந்த மாதிரி திட்டிக்கிட்டே படிங்க, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே படிச்சிருங்க. இந்திய அளவில் உப்பு உற்பத்தியில் 30% எங்கே நடக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய உப்பு உற்பத்தியில் 30% தூத்துக்குடியில் தான். அதுவே மாநிலத்தில் வந்து மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மாவட்டம் இருக்குல்ல, இந்த மாவட்டத்துக்குள்ளே பார்த்தோம்னா 70% உப்புங்கிறதும் தூத்துக்குடியில் தான் கிடைக்கிது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அங்கே 30, இங்கே ஒரு 70, கூடனா 100% வர்ற மாதிரி அப்படி ஒரு ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கலாம். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் MSME சட்டம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2006 சிறு குறு நிறுவனம்னாலே நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, சிறு குறு நடுத்தர நிறுவனத்தில் எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்னா தமிழ்நாடு தான். ஓகேவா, அதுமாரி வந்து நம்ம வந்து தானம் பண்ணுறதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. உடல் உறுப்பு தானம்லாம் ஃபஸ்ட்டு. அதேமாரி உயர்கல்வினாலும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சில இடத்துல வந்து பெர்மனண்ட்டாகவே நம்ம ஃபஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் ஒன்லைனில் தான். இந்தியாவில் 2% மின் தேவைகளை நிறைவு செய்து. இந்த தமிழ்நாட்டில் நிறைய காற்றாலைகள் இருக்குல்ல, அந்த காற்றாலைகளுடைய பங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 2% மின் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மள்ட்ட அவ்வளோ காற்றாலை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய 2% கரண்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காற்றாலைகள் மட்டுமே தருதான். அடுத்தது அணுமின் ஆற்றல். கல்பாக்கம், கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அணுமின் நிலையங்கள். ஓகேவா, கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையத்துக்கு ஒரு பேர் கூட இருக்குது. அதை கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. காமினி அணுக்கரு உலை அப்படின்னு சொல்லுவாங்க. காமினி அணுக்கரு உலை அப்படின்னா அந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடியதான். அடுத்தது என்ன அப்படின்னா, அனல் மின் நிலையம் அப்படின்னா அத்திப்பட்டு, வடசென்னை, எண்ணூர், மேட்டூர், அப்புறம் தூத்துக்குடி, அப்படின்ற இடத்துலலாம் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புனல் மின்சாரம், நீரை பயன்படுத்துறது. ஓகேவா, குந்தா, மேட்டூர், மரவகண்டி, பார்சன் பள்ளத்தாக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்து தென் தமிழகம் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலம் எங்கே அப்படின்னா சவுத் சைடில் சொல்கிறாங்க. உகந்த மண்டலம் வந்து இந்த சவுத் தான். தென் தமிழகம் வந்து ஓகே அங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பணிகள் துறை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டிலேயே முக்கியமான ஒரு துறை அப்படின்னா பணிகள் துறை. அடுத்தது தொழில், அடுத்தது தான் வேளாண்மை. அப்போ ஓகேவா, ஸோ அடுத்தது வேறு என்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் ஒன்றும் இல்லை, வெறும் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, தேவையில்லை. உயர்கல்வி அப்படின்னு பார்க்கும்போது உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை வீதத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து பிற மாநிலங்களை காட்டிலும் ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்காங்க. உயர்கல்வினாலே நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அதை மறந்துடவே கூடாது. அதுமாரி அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜ் நம்மள்ட்ட தான் இருக்குது. ஆசியாம் டெட்ராய்ட்னா சென்னையை சொல்கிறாங்க. வங்கி தலைநகரம் முதலீடு நிறையா இருக்கிறதுனால சென்னையை சொல்கிறாங்க. மருத்துவ தலைநகரம்னு பார்த்தோம்னா அதையும் சென்னையை தான் சொல்கிறாங்க. உடல் நலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று மருத்துவமனைகள், இன்னொன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அடுத்தது சமூக நல மையங்கள். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி தொலைத்தொடர்புன்னு பார்க்கும்போது இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டில் அதிகமாக நெட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் தான். ஓகேவா, இந்தியாவிலேயே இணைய பயன்பாடு இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டு மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு தான் அதிகமாக நெட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்றதையும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததுக்கப்புறம் போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் மட்டும் நமக்கு போதும். சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடம். ஓகேவா,
தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த சாலையை என்னடா ரோடு போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கோம்ல. நமக்கே 2வது இடம்னா அப்போ 20க்கு மேலே 15க்கு மேலே இருக்கிற ஸ்டேட்டெல்லாம் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ கொடூரமாக இருக்குன்றத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. நம்ம நாட்டில் பார்க்கும்போது தமிழ்நாடுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னே சொல்லலாம். அது மற்ற ஸ்டேட்டுக்கு போனால் தான் தெரியும் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தாங்க கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடுலாம் சொர்க்கம் அப்படின்னே சொல்லுவாங்க. இருந்தாலும் இங்கே நம்ம பார்த்தோம்னா ஜிடிபி, ஹெச்டி எல்லாத்துலேயுமே டாப்பில் தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விருப்பப்படுறோம். ஓகேவா, நம்ம எதிர்பார்க்குறது தப்பே கிடையாது. அடுத்தது என்னென்னா ரயில் போக்குவரத்து இருப்பு பாதை. தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் 6693 கிலோமீட்டர். அதேமாதிரி சென்னையில் மேம்படுத்தப்பட்ட, இது ரிப்பீட்டட் கொஸ்டின், சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. மே மாதம் 2017. சென்னை மெட்ரோ போட்டாங்கல்ல, ஸோ அந்த வேலை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2017 மே மாதம். தமிழ்நாட்டில் 4 முக்கியமான விமான நிலையம் இருக்குது. ஓகேவா, 3வது பெரிய பன்னாட்டு விமான நிலையம் சென்னை. இந்தியாவிலேயே 3வது இடம் சென்னை பன்னாட்டு விமான நிலையம். அப்போ ஃபஸ்ட்டு எதுனா மும்பை, டெல்லி, சென்னை அப்படின்னு சொல்லி 3வது இடத்துல சென்னை இருக்குது. ஓகேவா, இந்திய அளவில். அதே மாதிரி வேறு எங்கெங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஓகேவா, மொத்தம் 4 இடம் என்னென்ன, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. ஓகேவா, 4 மாவட்டத்தில் பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது. சென்னை விமான நிலையங்கிறது இந்தியாவிலேயே 3வது பிளேஸில் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி உள்நாட்டு விமான நிலையங்கிறது தூத்துக்குடி, சேலம். ஓகேவா, தூத்துக்குடியில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, மதுரையிலையும் இருக்குது. அதெல்லாம் உள்நாட்டு விமான நிலையம் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது துறைமுகங்கள்னு பார்க்கும்போது அதே மாதிரி சென்னையில் கூட இருக்குது உள்நாட்டு விமான நிலையம், காமராசருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேவா, துறைமுகங்கள்னு பார்க்கும்போது சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம் இடைநிலை துறைமுகம்னு சொல்லியிருப்பாங்க. இடைநிலைனா நடுத்தர துறைமுகம். ஓகேவா, அதே மாதிரி 23 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. 23 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. ஸோ அந்த துறைமுகங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு கடல்சார் மையம். ஓகேவா, அனைத்து சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. சென்னை துறைமுகம் கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கியமான செயற்கை துறைமுகம் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சுற்றுலா அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்குதா அப்படின்னா அதில் எதுவும் இல்லை. ஓகேவா, பணிகள் துறை அப்படின்றது ரொம்ப ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு பார்த்துருப்போம்ல, அந்த பணிகள் துறையில் எது ஃபஸ்ட்னு கேட்டோம்னா இந்த சுற்றுலா தான். அதை மறந்துடாதீங்க. வறுமையும் வேலையின்மையும் மறந்துடாதீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். அது எப்படி மறக்காமல் இருக்க முடியும்னு கேட்கக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா தான். வேறு ஏதாவது புத்தகத்தில் நான் படிச்சிருப்பேன். வேறு புத்தகம்னா அவுட் ஆஃப் புக்கு, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு கிடையாது. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன். அதை இங்கே நான் சொல்கிறேன். வறுமையும் வேலையின்மையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய நாட்டில் சராசரியாக 1000 பேரில் 50 பேருக்கு வேலை இல்லையா. ஓகேவா, இந்தியாவில் 1000 இளைஞர்களில் 50 பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1000 பேரில் 42 பேருக்கு வேலை இல்லையா. ஓகேவா, வேலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. தேசிய அளவில் தமிழ்நாடு 22வது இடத்துல இருக்குதான். ஓகேவா, தேசிய அளவில் தமிழ்நாடு 22வது இடம். இந்தியாவில் 50 பேருக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டில் 42 பேருக்கு வேலை இல்லை. எத்தனை பேரை கம்பேர் பண்ண முடியும்னா 1000 பேரில். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஒன்லைனர் டேட்டா. அடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட இந்த யூனிட் அப்படிங்கிறது முடியுது. அதேமாதிரி இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டம் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மிக அதிகமான அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில், கன்னியாகுமரியில் அதிகம். அந்த அது எவ்வளோ வேல்யூங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. இருந்தாலும் எந்தெந்த மாவட்டங்கிறது ரொம்ப முக்கியம். குறைவான அடர்த்தின்னு பார்த்தோம்னா நீலகிரி. ஏங்க அந்த சரிவுகள்லாம் அங்கே அதிகம் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் அதிகம் மக்கள் அடர்த்தியாக இல்லை. நீலகிரியிலையும் திருச்சிலையும் அடர்த்தி கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு. ஓகேவா, 995 பெண்கள் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அது டேட்டா நம்ம அதை விட்டுருங்க. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம்னா நீலகிரியில் 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்களாம். ஓகேவா,
கன்னியாகுமரியில் 1031 பெண்கள் 1000 ஆண்களுக்கு, நாகப்பட்டினத்தில் 1000 ஆண்களுக்கு 1025 பெண்கள் இருக்காங்களாம். ஓகேவா? இது எப்படி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீலிகன்னி நாகம்மான்னு சும்மா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீலிகன்னி நாகம்மா இது என்ன ஷார்ட்கட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேறு வழி தெரில, இப்படி தான் படித்தேன். அதேமாதிரி குறைவான பாலின விகிதமுடைய மாவட்டங்கள் தேனி, தருமபுரி. அதேமாதிரி சிவகங்கை இருக்குல்ல, சிவகங்கையில் 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் சரிசமமாக இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சிவகங்கையில் ரொம்ப முக்கியமான டேட்டா. சிவனோட அருள் கிடைச்சதுனால தான் அங்கே சமமாக இருக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். சும்மா குறைவான பாலின விகிதமுடைய மாவட்டங்கள் தேனி 900 பெண்கள் தான், தருமபுரியில் 946. அதுமாரி குழந்தை பாலின விகிதம் 0 to 6 வயதுக்கு உட்பட்டது அதெல்லாம் எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எழுத்தறிவு விகிதம் அது தெரிஞ்சுக்கோங்க. எழுத்தறிவு விகிதம் முக்கியம். அடுத்தது அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரியும் சென்னையும். ஓகேவா? கன்னியாகுமரி ஏன் எழுத்தறிவு விகிதத்தில் எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 1ல் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க? கேரளாவின் தாக்கம். இந்திய அளவில் கல்வி அறிவுனாலே கேரளா தான். கேரளா பக்கத்தில் கன்னியாகுமரி ஒட்டி இருக்கிறதுனால கேரளாவோட தாக்கம் தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அதுவே குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம்னா தருமபுரி, அரியலூர். ஓகேவா? அதேமாதிரி இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. தனி மனிதர் வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபார்முலா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அந்த மொத்த ஜிஎஸ்டிபி இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டுக்கு மொத்தம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை மேலே வச்சுக்கிட்டு மாநிலத்துடைய இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை 7.21 கோடியா, ஸோ அதை கீழே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தனி மனிதருடைய வருமானம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட் அப்படிங்கிறது. ஹைலைட் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட பொருளாதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி தமிழ்நாட்டு பொருளாதாரம்னாலே ஃபஸ்ட்டு அவங்க எந்த யூனிட்டில் கை வைப்பாங்கன்னா இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்துலேயும் கண்டிப்பாக கொஸ்டின் எடுத்துகிட்டு தான் அடுத்தடுத்த டாப்பிக்கு கொஸ்டின் எடுக்கவே அடுத்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் ஹைலைட் பண்ண எதையுமே தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்பவே முக்கியமான டேட்டாஸ் தான் எல்லாமே. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு யூனிட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.